நம்ம விஜய் சாரோட நடிப்புல உருவாகி உள்ள ஜனநாயகன் வினோத் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. படத்துல விஜய் அவர்களுக்கு ஜோடியாக பூஜா ஆக்டே நடிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் மமிதா பைஜு, பிரியாமணி, பாபி தியோல் அப்படின்னு பல முக்கிய நடிகர்களுமே இந்த படத்துல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. தெலுங்குல பாலகிருஷ்ணா நடித்து மிகப்பெரிய ஹிட் அடித்த பகவந்த் கேசரி படத்துடைய ரீமேக் தான் இந்த படம் அப்படின்னுமே சொல்லப்படுது. அதனால தமிழ்ல இந்த படத்தை பார்க்க ரொம்பவே ஆர்வத்துடனும் ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. விஜய் சாருக்கு இது கடைசி படமாகும். அதன் பிறகு தன்னுடைய முழு நேரத்தையுமே அரசியல்ல தான் கழிக்க இருக்காரு. வர சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டும் இருக்காரு. ஆளும் கட்சியான திமுகவை இதுவரைக்குமே யாரும் இந்த அளவிற்கு விமர்சித்ததே கிடையாது. ஏன் எதிர்கட்சியான அதிமுக கூட இப்படி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தது கிடையாது. ஆனால் திமுகவை விஜய் அவர்கள் சராமாரியாக திட்டி பேசிட்டு இருக்காரு. அதனால விஜய் அவர்களுக்கும் திமுகவிற்கும் இடையே கடுமையான போட்டி இருந்துட்டு இருக்கு. இதற்கிடையில விஜய் அவர்கள் இன்று மலேசியாவில் ஜனநாயகன் படத்துடைய இசை வெளியீட்டு விழா கோலாகலமாக நடைபெற்று வருது. அதற்காக நேற்றிலிருந்தே சென்னையில இருந்து பல பிரபலங்களுமே மலேசியா சென்றிருக்காங்க. மேலும் தளபதி விஜய் அவர்களுமே நேற்றே மலேசியா போயிட்டாரு. இந்த நிலையில தற்போது இந்த இசை வெளியீட்டு விழா மிகவும் பிரம்மாண்டமாக ஆரம்பமாக இருக்கு. இது இசை வெளியீட்டு விழாவாக மட்டுமல்லாமல் தளபதி கச்சேரியாக இருந்துட்டு இருக்கு. ஆகையால விஜய் சாருடைய ஹிட் பாடல்களை முன்பு பாடி பின்னர் ஆடியோ லான்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ லான்ச்ல தளபதி விஜய் அவர்கள் என்ன பேச போறார் அப்படின்னு ஒரு தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. குறிப்பாக தளபதி விஜய் அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேச இருக்கார் அப்படின்ற தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல காட்டுத்தீ போல பரவிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி துவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்திருக்காரா. சோ இந்த விஷயத்த அந்த மேடையில பேச போவதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.